ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே பட் ஃபார்ம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னி அண்ட் குளிர் சீசன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. அதனால் நம்ம பேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் வந்து நிறைய வந்து டிசீஸ் வந்து அட்டாக் ஆகிட்டு எல்லாம் நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிரும். அதனால் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இந்த ரெய்னி சீசன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் வந்து ஃபுட்ஸை வந்து கொடுக்கலாம், என்ன மாதிரிலாம் வந்து கேர் பண்ணலாம். அதாவது இந்த கேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பேசிக்கான லெவலில் தான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் கேர் பற்றி தான் வந்து வரப்போகுது. அது வின்டர் சீசனோட ஃபுல் கேர் பற்றி தான் வந்து வரப்போகுது. அதனால் அடுத்த வீடியோ வந்து மறக்காம பாருங்க. இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 50% கேர் மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் வந்து ஃபுட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வைக்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு எப்போ நாங்கள் வந்து வீடியோஸ் போகிறோமோ அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து லிமிட்டடாக வந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் லீஃப்னா ஒன்றுங்களே புதினா தான் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கொடுக்க பாருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பேர்ட்ஸோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குளிர்ச்சியை வந்து ஏற்படுத்தும். அந்த குளிர்ச்சினால வந்து நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரன்னிங் நோஸ் எல்லாமே வந்து வரும். அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வீக்லி ஒன்ஸ் மட்டும் வந்து கொடுத்தாலே வந்து போதும். இல்லை அப்படின்னா வந்து ஒரு 2 weeks ஒன்ஸ் இந்த மாதிரியே வந்து கொடுங்க. அதாவது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது புதினா, அந்த கீரை வகைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்குட்டி கீரை, இந்த சிறுகீரை, இந்த மாதிரி இருக்கிற எல்லா கீரையுமே நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ண பாருங்க. ஏன்னா ரொம்பவுமே வந்து நல்லது அவாய்ட் பண்ணா. ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்ச கோதுமை. ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு நீங்கள் வந்து கொடுக்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 இல்லைன்னா 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வந்து கோதுமை எடுத்து ஊற வச்சிருங்க. திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 o'clock நீங்கள் வந்து உங்கள் பேர்ட்ஸ்க்கு வந்து வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது இந்த கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணியில் ஊறி நல்லா வந்து சாஃப்ட் ஆயிரும். அதனால நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வந்து ஈஸியாகவே வந்து இருக்கும். ஏன் இந்த வீட்டு வந்து கொடுக்குறோம், கோதுமை ஏன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு, அதாவது பேர்ட்ஸ் பாடிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போய் கொஞ்சம் சூடு வந்து ஏற்படுத்தும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா குளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் வந்து கொடுத்துட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 days ஒன்ஸ் வந்து கொடுக்கறது நல்லது. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 2 இல்லைன்னா 3 வந்து கொடுக்க பாருங்க. இன்னைக்கு டியூஸ்டே வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இந்த மாதிரி வந்து கொடுக்க பாருங்க. ஏன்னா அப்போதான் வந்து ஆர்டர் உங்களுக்கு வந்து கரெக்டாகவே வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது என்ன வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்ன். அது கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து சும்மா அப்படியே வந்து வச்சிருங்க, இல்லை கழுவிட்டு கூட நீங்கள் வந்து வைக்கலாம். அது நிறைய பேரெல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேகெல்லாம் வச்சு வந்து கொடுக்குறீங்க. அது வேக வச்சு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு வந்து கொடுத்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 13 ஹவர்ஸ்லேயே அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து தண்ணியில் வந்து வேக வச்ச நட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் எறும்பு எல்லாம் வந்துடும், ஸ்மெல்லும் வந்து வந்துடும். இந்த மாதிரி ஸ்மெல்லு பாக்டீரியா வந்தவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து டிசீஸ் அதிகமாக வந்துடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சீக்கிரமாக வந்து பேர்ட் வந்து சாப்பிடுதோ இல்லையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன் நீங்கள் வந்து அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே டைரெக்டாக நீங்கள் வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மேலே வரைக்கும் வந்து இருக்கும். வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன காணை வந்து வாங்க பாருங்க, அதாவது பிஞ்சு காணை வந்து வாங்க பாருங்க. ரொம்ப பெருசாக வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து கான் வந்து முத்துனதாக இருக்கும். பேர்ட்ஸ்னால வந்து சரியாக வந்து சாப்பிட முடியாது. அதனால எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கான் வந்து வாங்குறப்ப கொஞ்சம் சின்னதாக வந்து வாங்க பாருங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதோட நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் ஏதோ வந்து மாட்டு பண்ணையில் போய் பால் வந்து வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கெல்லாம் இந்த தட்டுப்பயிறு அந்த பயிர் இதெல்லாம் வந்து வரும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கான் எல்லாமே வந்து நிறையா வரும். அதெல்லாம் வந்து மாட்டு கொடுக்காதனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தனியாக எடுத்து குப்பையில் போகிறக்காக வந்து வச்சிருப்பாங்க. நீங்கள் அதை கூட வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். நான் பால் வாங்குற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். நான் கூட எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற கான்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு கானாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சின்னதாக வந்து இருக்கும். எந்த ஒரு மருந்துமே வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அதனால அந்த கான் வந்து நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. என்ன அப்படியே வந்து இந்த மின்ட் இந்த கிரீன் எல்லாமே வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னீங்க. இப்போ இந்த கொத்தமல்லி வந்து கொடுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். ஆனால் கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சூடு தான். அதனால மின்ட்டை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ்னா வந்து 2 நீங்கள் வந்து கொடுக்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட் வகைகள்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலை, அப்புறம் பட்டாணி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு இதெல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரலாம்.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொல்ல போகிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அதாவது வாட்டர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து சேஞ்ச் பண்ணணும். ஒரு சில பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 days 3 days ஒன்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவீங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 days ஒருக்காக நான் வந்து வாட்டர் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இந்த வின்டர் அண்ட் ரெய்னி சீசனில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் நினச்சி வந்து மாற்ற பாருங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் வந்து வாட்டர் வந்து வச்சிங்க அப்படின்னா அது வந்து மதியானம் ஒரு மணிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வெதர் வந்து இருக்கிறனாட்டி கொஞ்சம் குளிராக வந்து வெதர் இருக்கிறனாட்டி சீக்கிரமே வந்து வாட்டர் வந்து கோல்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிர் சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிசீஸ் எல்லாமே வந்து வரும். அதனால நம்ம பேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஏதோ டிசீஸ் வந்து அட்டாக் ஆயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் மட்டும் மாற்ற பாருங்க, இல்லை ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் வந்து மாற்றினாவே வந்து போதும். அப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மஞ்சள் வந்து கலந்து கொடுக்க பாருங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து நல்ல ஆன்டிபயோட்டிக். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் கேஜ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து குண்டு பல்பு வந்து போட பாருங்க. ஏன்னா இந்த குண்டு பல்பு வந்து இருக்கிறனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து ஏதோ வந்து லைட்டாக குளிர் இருக்கிற மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டு பல்பு கிட்ட வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹீட் வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து லே பண்ணிட்டு எக் மேலே வந்து உட்காந்துட்டே வந்து இருக்கும். ஆனால் அதோட ஹீட் வந்து போகாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நல்லா வந்து குளிர் வந்துட்டே தான் வந்து இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேர்டு வந்து நல்லா வந்து ஹீட் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சில பேர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஹீட் வந்து கொடுக்க முடியாது, ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டு பல்ப் வந்து இருக்கிறனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூண்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டு பல்ப் வந்து வைக்கிறதுக்கு பாருங்க. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெஸ்ட் அவுட் ஆகிற சிக் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சேஃப் கார்டு வந்து பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அதிகமாக வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து அதிகமாக வந்து இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசீஸாக வந்து இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து அட்டாக் ஆயிரும். இந்த கோல்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ்னால வந்து தாங்க முடியாது. நெஸ்ட் அவுட் சிக்னால வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து தாங்க முடியாது இந்த குளிரை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து சீக்கிரமாகவே வந்து இந்த நெஸ்ட் அவுட் சிக் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து டிசீஸ் வந்து அட்டாக் ஆயிரும். அதனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 24 hours வந்து கூண்டை வந்து ஏதோ ஒரு ஷாக்கோ இல்லை ஏதோ ஒரு தார்பாயோ ஏதோ ஒன்று போட்டு உங்க கேட்டை வந்து நல்லாவே வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோக்கரன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டாப் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, டிஸ்லைக் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. நீங்க என்னோட டவுட்டாக வந்து இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.